இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பு உங்களை பலப்படுத்தியதை உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பல நபர்களை சந்திக்கிறோம். நாம் சந்திக்கின்ற எல்லா சந்திப்புகளும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொல்லிவிட முடியாது. சிலரை பார்க்க வேண்டும் என்ற துடிப்பு நமக்கு இருக்கிறது. இன்னும் ஒரு சிலரை பார்த்தால் இவர்களை ஏன் பார்த்தோம், பார்க்காமல் இருந்திருந்தால் இந்த நாள் நன்றாக இருந்திருக்குமோ என்று நினைக்க தோன்றுகிறது. பல சமயங்களில் நாம் கடினப்பட்டாலும் பரவாயில்லை, சிலரை பார்ப்பதில் ஆர்வம் காட்டுகிறோம். சிலர் நமக்கு அறிமுகமானவர்களாக இருக்கும்போது அவர்களை பார்க்க நினைப்பதும் அவர்களோடு நமது நேரத்தை செலவிடுவதும் தேவையான ஒன்றுதான். ஆனால் திரையுலகில் பிரபலமானவர்கள், அரசியல் வட்டத்தில் பெரியவர்கள், இப்படி எல்லா துறைகளிலும் நமக்கு யாரையாவது பிடித்திருந்தால் அவர்களை சந்திக்க வேண்டுமென்று தீவிரமாக காத்திருக்கிறோம். இப்படியாக மற்றவர்களை சந்திப்பதில் ஆர்வமாயிருக்கும் நாம் நம்மை சந்திப்பதில் ஆர்வம் காட்டுகிறோமா என்று சற்று யோசித்து பார்ப்போம். நாம் நம்மை சந்திப்பதில், நமக்குள்ளாக பயணம் செய்வதில் தயக்கம் காட்டுகிறோம் என்பதுதான் உண்மை. நமக்குள் நாம் நம்மை ஒளித்து வைத்திருக்கிறோம். நமக்குள்ளாக நாம் பயணிக்கும் போது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்ற உண்மை நமக்கு தெரிய வரும் என்ற பயம் நமக்குள் இருக்கிறது. உள்ள பயணம், உள்நோக்கிய பயணம் என்பது வெளிப்புற உலகத்தை வெல்லும் முயற்சி அல்ல, நம்மை நாமே அறிந்து கொள்ளும் புனித பயணம். நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஒரு பயணம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்மில் சிலர் பணத்திற்காக, சிலர் புகழுக்காக, சிலர் பிறருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த பயணங்களின் நடுவே நாம் அடிக்கடி மறந்து விடுவது நம்முள் நடக்கும் உள்ள பயணம்தான். நாம் மேற்கொள்ளும் உள் மன பயணம் என்பது நம் மனதை, உணர்வுகளை, நம்பிக்கைகளை அறிந்து கொள்ளும் ஒரு புனித பயணம். வெளியுலகில் நாம் எதை வென்றாலும் நம்முள் அமைதி இல்லையெனில் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது என்பதை புரிந்து கொள்வோம். எனவே நமக்குள் பயணம் செய்து நம்மை யார் என்று கண்டுகொள்வதில் ஆர்வம் காட்டுவோம். அரவிந்த் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று தினமும் ஓடி ஆடி கடுமையாக உழைத்தான். உயர்ந்த பதவியும் பெற்றான். ஆனால் அவனுடைய மனதில் எப்போதும் ஒரு வெறுமை இருந்தது. ஒரு நாள் அவன் சோர்வடைந்து ஒரு மலை குகையில் வாழ்ந்த ஒரு ஞானியை சந்திக்க போனான். குருவே, எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் மன அமைதி இல்லை, அது எங்கே கிடைக்கும் என்றான். ஞானி சிரித்தார். மகனே, அந்த அமைதி உன் மனதுக்குள் தான் இருக்கிறது, ஆனால் நீ அதை வெளியே தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு அதில் சிறிது தண்ணீர் ஊற்றி அதை குலுக்கிப்பார் என்றார். அரவிந்தும் அவ்வாறே குலுக்கினான். தண்ணீர் கலங்கி போயிற்று. இப்போது அந்த நீரில் உன் முகம் தெரியுமா என்று ஞானி கேட்டார். இல்லை என்றான் அரவிந்த். அதை இப்போது அமைதியாக தெளியவை என்றார். சில நிமிடங்களில் தண்ணீர் தெளிந்தது. இப்போது உன் முகம் தெளிவாக தெரிகிறதா என்றார் ஞானி. ஆமாம் என்றான் அரவிந்த். ஞானி சிரித்தார். அதே போலத்தான் உன் மனமும் அசைவில்லாமல் அமைதியாக இருந்தால் அதில் உன் உண்மையான முகம், உன் ஆன்மா தெளிவாக தெரியும். அதுவே உள்ள பயணம் என்றார். அரவிந்த் அந்த நாளிலிருந்து வெளி உலகை அல்ல, தனது உள்ள உலகத்தை அறிந்து கொள்ளத் தொடங்கினான். அவன் தனது கோபத்தையும் பேராசையையும் பயத்தையும் மெதுவாக விடுவித்தான். அவன் மனம் அமைதியானது. நாமும் நம்முள் இருக்கும் மனக்குழப்பங்களை வெல்வோம். நம்மை யார் என்று கண்டுகொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமக்குள்ளாக பயணம் செய்து நம்மை யார் என்று கண்டுகொள்ள முயற்சி செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.
என்று நீங்கள் ஜெபமாலை ஜெபித்தீர்களா? ஜெபமாலையை தக்க விதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான். இதை நான் என் இரத்தத்தில் எழுதி தர தயாராக இருக்கிறேன். என்று நீங்கள் குடிபோதைக்கு அடிமையானீர்களா? திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். என்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா? ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாயிருக்கிறோம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா? கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும்.
நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வீர். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும்
ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள். அதிகாரம் 122, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 4 முதல் 5 முடிய. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 20 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 35 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குதானே உள்ளாகியிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே. நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை மதித்து வாழவும் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது
எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய பெருவிழாவை பற்றி பார்க்கலாம். நவம்பர் 23 கிறிஸ்து அரசர் பெருவிழா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர்க்கெல்லாம் அரசர் என்பதினை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது. கபிரியேல் அதிதூதர் மரியாவிடம், உன்னிடம் பிறக்கும் குழந்தையானது உன்னதக் கடவுளின் மகன் என்றும் தாவீதின் அரியணையினை கடவுள் அவருக்கு அளிப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது ஆட்சி செலுத்துவார், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று வாக்குரைத்தார். பெத்லஹேமில் ஆண்டவர் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து வருகை தந்த ஞானிகள், யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று ஆண்டவரை அரசராக உலகிற்கு அறிவித்தனர். ஆண்டவர் இயேசு கைது செய்யப்பட்டு ஆளுநன் பிலாத்து முன் நிறுத்தப்பட, ஆளுநன் இயேசுவை பார்த்து, நீர் யூதரின் அரசனா என்று கேட்டதினையும்,
ஆண்டவர் அறையப்பட்ட திருச்சிலுவையில் இவர் யூதரின் அரசராகிய இயேசு என்று எழுதப்பட்டிருப்பதினையும் 4 நற்செய்திகளும் அறிக்கையிடுகின்றன. யோவானாகிய நான் விண்ணகம் திறந்திருக்க கண்டேன். அங்கே ஒரு வெண்குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரது தலைமேல் பல மணிமுடிகள் இருந்தன. இரத்தம் தோய்ந்த ஆடையினை அவர் அணிந்திருந்தார். அரசர்க்கெல்லாம் அரசர், ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவர் என்ற பெயர் அவரது தொடையிலும் எழுதப்பட்டிருந்தது என்பதை திருவெளிப்பாடு நூலில் திருத்தூதர் யோவான் பதிவு செய்கின்றார். அரசர் தம் மக்களிடம் அன்போடு நடந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்றும், ஆண்டவர் இயேசுவின் வழிகாட்டுதலின்படி ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதினை வலியுறுத்துவதற்காக திருத்தந்தை 11ஆம் பயஸ் கிபி 1925ஆம் ஆண்டு கிறிஸ்து அரசர் பெருவிழாவினை ஏற்படுத்தினார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் என்ற பெயரால் அக்டோபர் இறுதி ஞாயிறன்று கொண்டாடப்பட்ட இப்பெருவிழா திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களால் கிபி 1960ஆம் ஆண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் பெருவிழா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறன்று கொண்டாட பணிக்கப்பட்டது. கிறிஸ்து அரசர் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மை ஆளுகின்ற அரசியல் தலைவர்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்து அவர்களின் பணிகளுக்காக ஜெபிப்போம். நாளைய பெருவிழாவை பற்றி தெரிந்து கொண்ட நாம் நாளைய தினம் நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களின் கருத்துகளுக்காக ஜெபமாலை ஜெபித்து அவர்களின் தேவைகளுக்காக ஒப்புக் கொடுப்போம். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அற்புதமான காரியங்களை எண்ணி பார்ப்போம். அவருடைய வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்தில் நாம் எவ்வளவு அற்புதமாக வாழ்ந்திருக்கிறோம், இந்த நாள் முழுக்க நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம். அத்தனையும் கடவுளினுடைய பராமரிப்பு. அவரை நாம் போற்றி புகழ்வோம். சிறப்பாக இந்த தினத்தில் நமது மனமாற்றத்திற்கு ஆட்சேபிப்போம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இதோ அந்த நாளிலே எங்களது மனமாற்றத்திற்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, மோட்சத்திலே மனமாற தேவையில்லாத 99 நீதிமான்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட ஒரே ஒரு சகோதரன், ஒரே ஒரு சகோதரியுடைய மனமாற்றம் நமது வானக தந்தைக்கு அற்புதமான மகிழ்ச்சியை, அங்கு இருக்கின்ற மோட்சத்தில் இருக்கின்ற அத்தனை வானதூதர்களுக்கும் நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நீ சொல்லியிருக்கிறேன். ஆமேசுவே, இது ஒரு நாளிலே நாங்கள் மனம் மாற வேண்டும். எங்களது பாவ வாழ்க்கையிலிருந்து, எங்களது சுயநல வாழ்க்கையிலிருந்து, எங்களது பிறர் மீது அக்கறை இல்லாத வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மனம் மாற வேண்டும் என்று எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. இதோ எங்களது வாழ்க்கையில் நாங்கள் மனம் மாறி உம்மையும் உமது அன்பையும் பிறர் மீது கொண்டிருக்கின்ற நாங்கள் அன்பையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி ஆண்டவரே உமது பிள்ளைகளாக, உமது சகோதரனாக, உமது சகோதரியாக வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமை எங்களுக்கு தாரும் ஐயா. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது மனமாற்றத்திற்காக உமது அன்பு மகளிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள்
கிடைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னையே மரியா போற்றி.